ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாதம், கீரை சாதம் அப்படியே சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லை? ஸோ அதனால் இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதம் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சல், சோம்பு எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் 7லேருந்து 8 நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சல் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கூடவே பூண்டும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு தாங்க மெயின். அந்த தக்காளி தொக்குள்ள இருக்க அந்த பூண்டை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி புளிப்போடு சேர்த்து அந்த பூண்டை சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பூண்டெல்லாம் கொஞ்சம் விதங்கினதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயம் போதும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி விதங்கிடணுங்க. அப்படின்னா சாஃப்டாக நல்லா விதங்கிடணும். விதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் சாதம் தனியாக வெடித்து தக்காளி தொக்கு வச்சு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவும் இப்படி தாங்க தக்காளி சாதம் செய்வோம். இப்போ வெங்காயம் நல்லா விதங்கிடுச்சு. நான் ஒரு 7லேருந்து 8 நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி தொக்குக்கு. அப்போ தான் அது நல்லா இழஞ்சி வரும். இழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் தக்காளியும் கட் பண்ணதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு. ஏன்னா நம்ம தக்காளி இழஞ்சதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போவே போட்டிங்கன்னா அப்படியே தக்காளி நெத்தாவே இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு இழஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. நல்லா இழஞ்சி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி தொக்குக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா இழஞ்சி வந்துடுச்சு கைஸ். இதே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கூட தக்காளி சாதம் செய்யலாம். என் பொண்ணுக்கு அந்த மாதிரி அரைச்சி போட்டால் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது புளிப்பாக இருக்கும். ஸோ காரம் நிறைய தான் போடணும். சும்மா வாசனைக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் போடுறது. மிளகாத்தூளோட காரம் தான் மெயின் இதில். அதனால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சால்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்போ கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அப்பப்போ ஸ்லோலே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சுண்டி வரணும். இப்போ ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. நான் தனியாக சாதம் வெடித்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் கிளறினா தான் நல்லா உதிரியாக இருக்கும் சூப்பராக. இப்போ நான் தட்டில் ஆற வச்சுருக்கேன் சாதம் கொஞ்சம் தயிர் சாதத்துக்கும் கொஞ்சம் தக்காளி தொக்குக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளி தொக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. தக்காளி சாதம், ஆனியன் ரைத்தா, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இன்னைக்கான லஞ்ச் காம்போ இதுதான் எங்களுக்கு. சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாதம். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க சாப்பிடலாம். மகிழ்ச்சி. பை கைஸ்.